மேஷராசிக்காரர்களுக்கு 2026 வருஷம் ஒரு மிகச்சிறந்த வருடமாக அமைய காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏழரை சனியினுடைய சிரசு சனி காலகட்டம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் நல்ல எண்ணிலடங்காத பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகுவால அவங்களுக்கு பெரிய பொருளாதார வளர்ச்சி, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், 12 வருஷத்துக்கு பிறகு உச்சம் பெற்ற குரு அந்த இடத்துக்கு வர்றதுன்றது மேஷராசி பல பேருடைய கனவுகள் நனவாகக்கூடியதாக இருக்கும். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 2026 புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 12 ராசிகளுக்கும் நமக்காக எடுத்து சொல்றதுக்காக ஜோதிடர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சரி, இந்த வருடம் 2026 12 ராசிகளுக்கும் புத்தாண்டு பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுல முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைய போகுது? மேஷராசிக்காரர்களுக்கு 2026 வருஷம் ஒரு மிகச்சிறந்த வருடமாக அமைய காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பல பேத்துக்கு பல கலக்கங்கள் உண்டு. ஏழரை சனி நமக்கு ஆரம்பிக்க போகுது. இந்த ஏழரை சனி ஏதாவது நமக்கு பெரிய நெருக்கடிகளை கொடுக்குமா அப்படின்லாம் பல கேள்விகள் அவங்களுக்குள்ள மனசில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் பயப்படவே வேணாம். ஏழரை சனியினுடைய சிரசு சனி காலகட்டம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடியதாகத்தான் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா விரயஸ்தானத்தில் சனி வரும்பொழுது செலவுகளை அதிகப்படுத்தும். செலவுன்றது உங்கள்கிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ இறைக்கிற கிணறு சுரக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் இறைவனுடைய அருளோடு நல்ல எண்ணிலடங்காத பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் பலவிதமான சுபத்துவத்தையும் உள்ளடங்கி இருக்கக்கூடிய வருஷமா மேஷராசிக்கு இந்த வருஷம் இருக்க போகுது. ஓகே, ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருட பணவரவு எப்படி இருக்கும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருடத்தில் அவர்கள் தொட்ட காரியங்கள் அத்தனையும் துலங்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசிக்காரர்கள் கடந்த ஒரு 3 வருஷத்துல பணம் சார்ந்த விஷயத்துல படாத பாடு இல்லை. இந்த 3 வருஷத்துல அவங்க கேட்டு பார்த்தோம்னா லாபஸ்தானத்துல சனி வந்து உட்கார்ந்தாரு. சனி ஆட்சி வீட்டில் இருந்தாலும் சரிதான், பொருளாதாரத்துக்கு பல்வேறு இடையூறுகளையும் இடர்பாடுகளையும் கொடுத்தது. இந்த 3 வருஷத்துல கைமாத்தா வாங்கிட்டு தரேன்னு சொல்லி வாங்கின பணத்தை கூட அவங்களால திருப்பி கொடுக்க முடியாம நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த 2026 வருடத்தில் அந்த சனி பயிற்சியாய் வெளில வர்றதுனால லாபத்தில் இருக்கக்கூடிய ராகுவால அவங்களுக்கு பெரிய பொருளாதார வளர்ச்சி, பொருளாதாரத்துல முன்னேற்றம், கை நிறைய தேவைக்கு பணத்தை வச்சு செலவு பண்ணக்கூடிய காலத்தை கடவுள் கொடுக்க போறார். ஓகே, சோ இவங்களுக்கு மண்மனை வாங்கக்கூடிய யோகம் இந்த 2026 வருஷத்துல அமையுமா? 2026 மே மாசத்துக்கு பிறகு மேஷராசிக்காரர்கள் நிச்சயமாக ஒரு உடைமை, ஒரு சொத்து அவங்க வாங்குறதுக்குரிய வாய்ப்பு 100% இருக்கு. ஏன்னா 5வது இடத்துக்கு குரு வரார். 12 வருஷத்துக்கு பிறகு உச்சம் பெற்ற குரு அந்த இடத்துக்கு வர்றதுன்றது மேஷராசிக்கு பஞ்சம ஸ்தானத்துல வந்தா நிறைய பாக்கியத்தை செய்வார். நிறைய மேஷராசிக்காரர்கள் நான் நல்லது செய்யறேன், நான் புண்ணியம் பண்றேன், நான் எல்லாருக்கும் உதவி பண்ணேன், எனக்கு கிடைக்கவே இல்லை நிறைய விஷயங்கள் அப்படின்லாம் வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த குரு வரக்கூடிய காலகட்டம் என்பது அவர்களுக்கு என்ன பண்ணுன்னா அவங்க செஞ்ச புண்ணிய பலன்கள் எல்லாம் திருப்ப அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸா கடவுள் கொடுக்க போறார். ஸோ அந்த பீரியட்ல, அதாவது மே மாசத்துக்கு பிறகு புது மண் வாங்குவாங்க, புது மனம் வாங்குவாங்க, புதுசா வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நிறைய பேத்துக்கு புதுசா காரு, பைக்குன்னு கனவுகள் எல்லாமும் நனவாகக்கூடியதாகவும் இருக்க போகுது. ஓகே, ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க, இல்ல ரொம்ப நாளா வரன் தேடியும் எங்களுக்கு வரன் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த வருடம் 2026 திருமண யோகம் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மேஷராசிக்கு சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வருஷத்தோட தொடக்கத்திலே ராசிக்கு 7 குரு பார்க்கறாருங்க. அதுக்கு அடுத்தது ஆஃப் ஸ்டேஜுக்கு மேல குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் 8வது இடத்துக்கு பார்க்கறார். இந்த 2 இடமுமே மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல மிக முக்கியமான நல்ல முடிவுகளை தரக்கூடியது. கடந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸா அவங்க கல்யாண வாழ்க்கையில் நம்ம பார்த்தாலும் சரிதான், அல்லது கல்யாண வயசுல இருக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் சரிதான், ஏதாவது ஒரு ரூபத்துல சின்ன சின்ன தடை, கஷ்டம், கருத்து மோதல்களை சந்தித்துட்டே வந்தாங்க. ஆனா இந்த பீரியட், இந்த குரு பார்வை இருக்கக்கூடிய காலகட்டம் 2026 குறிப்பா விரும்பிய வாழ்க்கை அமையும். இதுக்கு முன்னாடி 2 வருஷமா பார்த்து கிடைக்காத வரன் இந்த 2026 அமையும் பொழுது அவர்களுக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக சத்தியமாக அமையும். ஓகே, சோ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும்?
உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, மேஷராசிக்காரர்கள் கோவத்த குறைச்சுக்கணும். எது மேலயும் ரொம்ப அதீத ஈர்ப்பு, அதீத பற்று இந்த காலகட்டங்கள்ல வைக்கக்கூடாது. ஏன்னா, ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. எல்லா விஷயங்களும் இவங்க சரியா இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் விட்டு குடுத்து போனா, அதனால் ஏற்படக்கூடிய பிளட் பிரஷர் மாதிரியான தேவையற்ற மன அழுத்தத்திலிருந்து இவர்கள் தப்பிச்சுக்க முடியும். ஸோ, அந்த ஒரு குணத்த மட்டும் இவங்க உருவாக்கிக்கணும் இந்த வருஷத்துல. ஓகே. தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த 2026 எப்படி அமையும்? ஏன்னா புது தொழிலுக்கு மாறலாமா? இல்ல ஓனா பிசினஸ் பண்ணலாமா? இந்த மாதிரி நெறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். ஸோ இந்த வருடம் அவங்களுடைய இந்த மாரியான முடிவுகள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும்? மேஷராசியை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்துல நிறைய தொழில்முறை மாற்றங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதியாக இருந்த சனி பகவான் கடந்த காலகட்டங்கள்ல ராகுவோட தொடர்புல இருந்தாருங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல பல பேர் வேலை மாறலாமா, தொழிலே விட்டுறலாமா, வேற ஏதாவது புதுசா தொடங்கலாமா அப்படின்லாம் பல குழப்பத்துக்குள்ள இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த குழப்பங்களுக்கு எல்லாத்துக்கும் மார்ச் மாதத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய விடை கிடைக்கக்கூடியதாக இருக்க போகுதுன்னே சொல்லலாம். தொழில்ல டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வேலையில. அதே மாதிரி ப்ரமோஷன் எதிர்பார்த்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். பிசினஸ் ரிலேட்டடா சில முடிவுகளை எடுக்கணும், சில இன்வெஸ்ட்மென்ட் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய பொற்காலம்னே சொல்லலாம். நிறைய தொழில் முறையில முதலீடுகளை ஈர்க்கக்கூடியதாகவும், பண்ணக்கூடிய தொழில் பெரிய வெற்றியை பெறக்கூடியதாகவும் அமையப் போகுது. ஓகே. மேஷராசி மாணவர்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் அவங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? மேஷராசி மாணவர்களுக்கு தொலைதூரத்துல சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வருஷத்துல உருவாகும். பல பேருடைய கனவுகள் நனவாகக்கூடியதாக இருக்கும். எஜுகேஷன்ல இருந்த தடைகளோ, மந்தத்தன்மைகளோ எல்லாமே மாறும். ஸோ அவங்க எடுக்கக்கூடிய எஃபோர்ட்டுக்கெல்லாம் நிச்சயமா 100% பலன் கிடைக்கும். விரும்பிய துறையில சீட்டு கிடைக்கலாம். அதே மாதிரி விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. போட்டித் தேர்வு ஏதாவது எழுதி நான் ஒரு எக்ஸாம் எழுதி அதை கிளியர் பண்ணி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுடைய கனவுகள் எல்லாமும் நனவாக மாறும். ஓகே. மேஷராசிய பொறுத்தவரைக்கும் இந்த 2026வது வருடம் எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5ல கேது வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய உடல்நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பூர்வீகம் சொத்து பத்து விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளை மதிக்கணும். பிள்ளைகளும் பெற்றோர்களை மதிக்கக்கூடிய நிலை உருவாகணும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள்ல மேஷராசிக்காரர்கள் அதீத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த பீரியட்ல ஆடம்பரத்துக்கு நிறைய செலவு பண்ண வைக்கும் ராகுவோட வேலை. ஸோ எது தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ப இவர்கள் பொருளாதார முதலீடுகளை செஞ்சா வாழ்க்கையில பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி நிறைய விரய செலவுகளை என்டர்டெயின் பண்ணும். அப்போ தேவையில்லாத விரயம் பண்றதுக்கு பதில் ஒரு சுப விரயத்தை பண்ணிட்டாங்கன்னா அவருடைய வாழ்க்கை நல்லாவே இருக்கும். ஓகே. இந்த சுப விரயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வருடத்தினுடைய முதல் பகுதியில பண்ணணுமா? இல்ல 2வது பகுதியில பண்ணணுமா? 2வது பகுதியில பண்றது தான் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா முதல் பகுதியில மேஷராசிக்காரர்களுக்கு 3வது இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்காரு. 3ல மறைஞ்சிருக்கக்கூடிய குரு 4வது இடத்துக்கு வரும் பட்சத்துல தான் அவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே பெரிய சக்சஸ கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் மேஷராசி கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் இருக்கணும். 2வது பகுதியில அவங்களுடைய வாழ்க்கை பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சரி, மேஷராசி பெண்களுக்கு இந்த வருடம் 2026 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? மேஷராசிக்கார பெண்கள் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப மறைமுகமா தன்னை மறைச்சுக்கிட்டு இருந்தவங்கலாம் இந்த வருஷத்துல தன்னை முன்னிலைப்படுத்தி பல காரியங்கள்ல பல வெற்றிகளை குவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவங்க பல பேரை டைரக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடிலாம். இவங்க ஸ்கிரீன்ல வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இவர்கள் திரையில் தோன்றி பல விஷயங்களை செய்வாங்க. அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த மேஷராசிக்கார பெண்கள் இந்த காலகட்டங்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏற்கனவே ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டேன் சார், எனக்கு சில விஷயங்கள்லாம் சரியில்லாமலே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சரியான பாதையில சரியான உதவிகள் கிடைச்சு தன்னோட திறமையையும் தான் யாருன்றதையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு வருஷமா இந்த 2026 அவர்களுக்கு அமையும். ஓகே. மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு அவங்களுக்கு ஒரு மிக சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான், சஷ்டி திதி அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகனை மனதார போயிட்டு வழிபட்டுட்டு அருமுக தீபம் ஒரு 6 அகல் விளக்குகளை வாங்கி அந்த முருகனை மனசுல நினைச்சு ஆறுமுக நாயகனே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்க வேண்டிட்டு வந்தாலே போதும். அவங்களுடைய வாழ்க்கை இந்த வருடம் முழுக்க சுபிக்ஷமானதாகவே இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்கள் கொடுக்கும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றிமா.